வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்துட்ருக்கோம். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம், தார் பாலைவனம், கல்காரி பாலைவனம், கோபி பாலைவனம். விடை சஹாரா பாலைவனம். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. இது 1, 2 ரெண்டுமே சரி. முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? சரத்குமார், BK ஆச்சாரியா, நீட்டூர் சீனிவாச ராவ். விடை நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு கவசம், நுகர்வோரின் மகா சாசனம், உலக நுகர்வோர் கவசம், மதிப்புள்ள நுகர்வோர் கவசம். விடை நுகர்வோரின் மகா சாசனம். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1920, 21, 22, 23. விடை 21. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்டுள்ள பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1916, 1920, 1924, 1927. விடை 1924. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை ஹைப்போதலாமஸ், லிக்டிக் செல்கள், டெஸ்டோஸ்டிரோன், செர்டோலி செல்கள். விடை செர்டோலி செல்கள். கூற்று A. இரத்த மாதிரிகளை எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை. காரணம், சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். A மற்றும் R இரண்டுமே சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். B A சரி ஆனால் R தவறு. A தவறு ஆனால் R சரி. A மற்றும் R இரண்டுமே சரி, ஆனால் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம் அல்ல. விடை A மற்றும் R இரண்டுமே சரி, மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கம். ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சராசரியான உயரம் யாது? 150 சென்டிமீட்டர், 156 சென்டிமீட்டர், 158 சென்டிமீட்டர், 154 சென்டிமீட்டர். விடை 154 சென்டிமீட்டர். இது ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னா 152 சென்டிமீட்டர். 12 மாணவர்களுக்கு 152 சென்டிமீட்டர். இது 1824 வந்துருச்சு. இப்போ தவறாக 148 எடுத்திருக்காங்க. அதனால் ப்ளஸ் பண்ணால் 1848 வருது. டிவைடட் பை 12 மாணவர்களா, அதனால் டிவைட் பண்ணால் 154 சென்டிமீட்டர் வந்துடும். 2 மிக எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க. 3 மற்றும் 15, 9 மற்றும் 5, 3 மற்றும் 16, 9 மற்றும் 6. விடை 9 மற்றும் 6. 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. 600, 700, 800, 900. விடை 900. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தின் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? 100, 74, 103, 108. விடை 103. இது எப்படி வந்துச்சுன்னா 30 ஓட்டத்தில் 30 × 72 பாயிண்ட்னா 2160. 31 × 73னா 2263. 2263ல் 2160 மைனஸ் பண்ணால் 103. அதான் ஆன்சர் 103. எந்த கூற்று தவறானது? சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விடை சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது? சரத்து 201, சரத் 272, சரத் 269, சரத் 268. விடை சரத் 269.
1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி, சுங்கவரி, வருமான வரி, சேவை வரி. விடை வந்து நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் பாரதியார், திருமதி அன்னி பெசன்ட், நேரு, திலகர். விடை வந்து திலகர். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? 14, 19, 32, 51A. விடை வந்து 51A. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? சமய சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலை தடுப்பதற்கான உரிமை, சொத்துரிமை, அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை. விடை வந்து சொத்துரிமை. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் மும்பை, புதுடெல்லி, ஹிப்ளி, ஜபல்பூர். விடை வந்து ஜபல்பூர். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தப்பட்டுள்ளது எது? சிந்து, கங்கோத்ரி, பிரம்மபுத்திரா, மனசரோவர் ஏரி, கோதாவரி, பெட்ரோல், மகாநதி, அகத்தியர் மலை. விடை வந்து 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்பு படுத்தவும். லெட், ஸ்பீடியம், ஆன்டிமனி, பிளம்பம், டின், காலியம், பொட்டாசியம், ஸ்டோனம். 1 3 2 4 1 2 3 4 2 1 4 3 4 1 2 3. விடை வந்து 2 1 4 3. இங்கே பாருங்கள், லெட் அப்படிங்கிறது வந்து பிளம்பம், ஆன்டிமனி அப்படிங்கிறது வந்து ஸ்பீடியம், டின் அப்படின்னா ஸ்டோனம், பொட்டாசியம் அப்படின்னா வந்து காலியம். 3 bracket a minus 1 2 bracket a minus 1 whole squared a squared minus 1 இன் மீச்சிறு பொது மடங்கு யாது? விடை வந்து 6 a minus 1 whole squared a plus 1. 1 61/64 இன் முப்படி மூலம் காண்க. 5/8 3/7 5/4 8/5. விடை வந்து 5/4. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. கிரகம், இயற்கை துணைக்கோள்கள். செவ்வாய் 60 துணைக்கோள், வியாழன் 27 துணைக்கோள், சனி 63 துணைக்கோள், யுரேனஸ் வந்து 2 துணைக்கோள்கள். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம், பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது, சமூக விலைகள், மக்கட்தொகை கட்டுப்பாடு. விடை வந்து அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை ஒற்றை கட்சி முறை, இரட்டை கட்சி முறை, பல கட்சி முறை, எதுவுமே இல்லை. விடை வந்து பல கட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஜல் பச்சாவ் அபியான், ஜல் சுரக்ஷா அபியான், ஜல் தரங் அபியான், ஜல் சக்தி அபியான். விடை வந்து ஜல் சக்தி அபியான். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இடைத்தேர்தல், நேரடி தேர்தல் முறை, மறைமுக தேர்தல் முறை, இடைப்பருவ தேர்தல்கள். விடை வந்து மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். 1 2 ஆகிய இரண்டுமே சரி, 1 மட்டுமே சரி, 2 மட்டுமே சரி, 1 2 ஆகிய இரண்டுமே தவறு. விடை வந்து 1 2 ஆகிய இரண்டுமே சரி. பொறுத்துக. சமயங்கள் சார்ந்த நூல்கள். தேம்பாவணி இந்து சமயம், சீரா புராணம் கிறிஸ்துவ சமயம், பகவத்கீதை புத்த சமயம், திரிபிடகம் இஸ்லாம் சமயம். 4 3 1 2 B 2 1 3 4 C 1 3 4 2 D 2 4 1 3. விடை வந்து 2 4 1 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.